Hello friends, welcome to GK's Life and Economic News. நான் உங்க கௌதம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னா இன்னைக்கு 5th ஆகஸ்ட் இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அப்புறம் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி கமிட்டியோட இன்னையோட அனௌன்ஸ்மெண்ட், அப்புறம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்க்கான லேட்டஸ்ட் அப்டேட், அப்புறம் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டோட பட்ஜெட். இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோ டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை புதுசாக வாட்ச் பண்ணுறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டுக்கோங்க. அப்படியே வீடியோ லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள டீப்பா போகலாம். ஃபர்ஸ்ட் திங், இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கணும்னா இன்னைக்கு மேஜரா மார்க்கெட் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி அதை பேஸா வச்சுதான் இன்னைக்கு மார்க்கெட்டே ஃபங்க்ஷன் ஆச்சு. இன்னைக்கு பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் பயங்கரமா அடி வாங்கிச்சு. அது எதனாலனா நம்ம நேற்று மென்ஷன் பண்ண மாதிரியே ஆர்பிஐயோட கவர்னர் நிறைய இன்ஃபிளேஷன், நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் நம்ம எக்கனாமியை அஃபெக்ட் பண்ணுது, அதெல்லாம் குறிப்பிட்டு தான் நேற்றுக்கே அவர் பேசிட்டு இருந்தாரு. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் மார்க்கெட்ல ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் பேனிக் ஆயிட்டு இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப காஷியஸான டேவாவே பார்த்தாங்க. ஸோ கொஞ்சம் செல்லிங் நடந்துச்சு. அதனால எந்த செக்டர்லயும் பெருசா ஒரு கெயின் ஆனது இல்லை. ஒரு சில ஃபார்மா ஸ்டாக்ஸ் அண்ட் எனர்ஜி ஸ்டாக்ஸ் மட்டும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. பட் அது மார்க்கெட்டை புஷ் பண்ணி மேலே எடுத்து வர வரைக்கும் மேலே எடுத்து வர மாதிரி எந்த ஒரு ஸ்டாக்ஸும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அதோட ரிசல்ட்டா நிஃப்டி கிட்டத்தட்ட 9 பாயிண்ட்ஸ் மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் ஒரு 150 பாயிண்ட்ஸ் கிட்ட மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் பேங்க் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு -150 பாயிண்ட்ஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அது எதனால மேஜரா அந்த ஆர்பிஐ மானிட்டரி பாலிசினால தான் க்ளோஸ் ஆயிருக்கு அவ்வளோ கொஞ்சம் கம்மியா. பட் லேட்டரா ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி கமிட்டி அனௌன்ஸ்மெண்ட் வந்த அப்புறமேட்டு கொஞ்சம் மார்க்கெட் ஒரு நல்ல அப்சைடு கொஞ்சம் மூவ் ஆன மாதிரி காமிச்சிது. என்ன நடந்தாங்க ஆர்பிஐ மானிட்டரி பாலிசியில இன்ஃபிளேஷன் அப்புறமேட்டு நம்ம ரெப்போ ரேட்டையும் பெருசா சேஞ்சஸ் எதுவும் இல்லை அப்படின்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. என்னன்னா ரெப்போ ரேட் 5.25% இருக்கும். நம்ம ஜிடிபி க்ரோத் ரேட் கிட்டத்தட்ட 6.7% பக்கம் இருக்கும் அப்படின்னு ஆர்பிஐ கவர்னர் சொல்லிட்டு இருக்காரு இந்த ஃபினான்ஷியல் இயர் 27. அவர் மற்ற பாயிண்ட்ஸ்லாம் சொல்றது ரியாலிட்டி தான். என்னன்னா லைக் இந்த மிடில் ஈஸ்ட் வாரு, இந்த யூரோப்ல இருக்கிற ஃபாரஸ்ட் ஃபயரு, அப்புறம் ஃபுட் இன்ஃபிளேஷன் அதிகமாகிட்டு இருக்கு, அப்புறம் இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ்னால மற்ற ப்ராடக்ட்ஸ் அஃபெக்டை ஓவராலா கன்சியூமருக்கு இன்ஃபிளேஷன் ஆனது அதிகமாகிட்டு இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி தான் அவர் இன்னைக்கு பேசிட்டு இருந்தாரு. அதை பேசினால தான் நம்மளும் இன்னைக்கு ரெப்போ ரேட்லயும் எதுவும் சேஞ்சஸ் இருக்கும், பீப்புளுக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவாங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆனது ஏற்றுனாங்கன்னா இப்போ யாரெல்லாம் இஎம்ஐ பே பண்ண போறாங்களோ அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆனது கொஞ்சம் ஏறும். யாரெல்லாம் லோன்ஸ் எடுக்கணும் அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும். ஏன்னா ரெப்போ ரேட் ஏறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கமர்ஷியல் பேங்க் ஆர்பிஐக்கு பே பண்ற இன்ட்ரெஸ்ட் ஆனது அதிகமாகும். அண்ட் கமர்ஷியல் பேங்க்லேருந்து லோன் வாங்குற நம்ம மாதிரி ரீட்டைல் இண்டிவிஜுவல்ஸும் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அதனாலதான் இன்னைக்கு மார்க்கெட்டும் பேனிக்கா இருந்துச்சு. கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் காஷியஸா பார்த்துட்டு இருந்தாங்க இன்னையோட ஆர்பிஐ மானிட்டரி பாலிசிக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை. பட் ஓகே, இது இப்போ நடந்திருக்க விஷயம் ஒரு வெல்கமிங் தான் நம்ம பீப்புள்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்க முடியும். பட் அஸ் கவர்மெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது அது ரெவன்யூ ஆனது கொஞ்சம் டிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆனது பீப்புள் அதிகமாக சார்ஜ் பண்ணல கவர்மெண்ட் ஸோ கொஞ்சம் ரெவன்யூ டிப் ஆகும். அவங்க மற்ற டாக்ஸேஷன் வழியாவோ இல்லை மற்ற அதர் செக்டர்ஸ் வர இன்கம் வச்சு அவங்க மேட்ச் பண்ணுவாங்க அவங்களோட ரெவன்யூ. பார்ப்போம், அது கவர்மெண்டோட விஷ். அவங்க அவங்களுக்கு கைட் பண்ண நிறைய பேர் இருப்பாங்க. பட் நான் இதோட இன்டர்பிரிட்டேஷன் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இதோட ரிசல்ட் நான் மேபி நாளைக்கு கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷா ட்ரேட் பண்ணலாம். இன்னொரு ரீசன் ஒரு நாளைக்கு மார்க்கெட் புல்லிஷா ட்ரேட் பண்றதுக்கு என்னன்னா க்ரூட் ஆயிலும் கிட்டத்தட்ட $75 பக்கம் வந்துருச்சு. இது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் பார்க்கணும், க்ரூட் ஆயினது குறையிறத. பட் எனி மொமெண்ட் திருப்பி ஏதோ ஒரு நியூஸ் கேன் ரைஸ் த க்ரூட் ஆயில் பிரைசஸ் மாதிரி தான் எந்த ஒரு நொடியும் போயிட்டு இருக்கு. பார்ப்போம் எப்படி நடக்குது நாளைக்கு மார்க்கெட். அண்ட் மெயினா நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இந்த மந்த் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ஆனது வருது. மேபி அந்த எக்ஸ்பைரினாலே கொஞ்சம் வால்டாலிட்டி இருக்கும் மார்க்கெட்ல. ஸோ நாளைக்கு ஒரு கொஞ்சம் காஷியஸா பார்க்கணும். நாளைக்கு கன்சியூமர் பிரைஸ் இன்ஃபிளேஷன் ஆனது அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் ஜியோ பொலிட்டிக்கலா சொல்றேன், என்ன டென்ஷன்ஸ் லேட்டஸ்ட் அப்டேட் சொல்றேன், எப்படி எவால்வ் ஆயிருக்கு. என்னன்னா லேட்டஸ்டா துபாயில 7 இடத்துல எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வெடிச்சிருக்கு. இத்தனை நாளா ஈரான் அட்டாக்ஸ்ல
அந்த மாதிரி துபாயில பெருசா அட்டாக் பண்ணல. இந்த செகண்ட் வேவ் ஆஃப் வார்ல வந்துட்டு இது முன்னாடி என்னென்ன கண்ட்ரில அட்டாக் பண்றாங்க வந்துட்டு குவைத், கத்தார், பஹ்ரைன் அந்த மாதிரி கண்ட்ரிஸ்ல தான் வந்துட்டு அட்டாக் பண்றாங்க ஈரான் வந்துட்டு. பட் இன்னைக்கு துபாயில் நடந்த அட்டாக் வந்துட்டு ஈரானோட ப்ராக்சி குரூப்பான ஹூத்திஸ் பண்ணது. அவங்க வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டாங்க, நாங்க தான் வந்துட்டு இந்த அட்டாக்கை பண்ணோம்ட்டு. இதை வந்துட்டு ஒரு எஸ்கலேஷனாவே பார்க்கலாம் வாரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்துட்டு ஈரான் வந்துட்டு துபாய், சவுதியை வந்துட்டு ஒரு ஹை வேல்யூ டார்கெட்டா பார்த்துட்டு இருந்தாங்க. அதனாலதான் வந்துட்டு துபாய் சவுதி மேல அட்டாக் பண்ணல. பட் ஹவுதிஸ் அட்டாக் பண்ணது துபாயை வந்துட்டு ஈரானுக்கு ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், பட் க்ரூட் ஆயில் பிரைஸஸை பொறுத்த வரைக்கும் மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விடலாம். ஏன்னா வந்துட்டு துபாய் அட்டாக் பண்ணா கண்டிப்பா அமெரிக்காவுக்கு கோவம் வரும், அவங்க ரிட்டாலியேஷன் ஏதாச்சும் பண்ணுவாங்க. ஹவுதிஸ் தான் பண்ணணும்னு சொல்லல, இவங்க வந்துட்டு இந்த மொத்த கும்பலையும் வந்துட்டு ஈரானை தான் பாக்குறாங்க அவங்க. ஸோ அவங்க மேபி ஈரான் அட்டாக் பண்ணி திருப்பி க்ரூட் ஆயில் பிரைஸஸ்க்கான இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. பார்த்து காஷியஸா இருந்துக்கோங்க. ஏன்னா க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் அதை டைரக்டா நம்ம மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுது. எல்லா நியூஸும் நம்ம மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுது. பார்த்து காஷியஸா டிசிஷன் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி ட்ரேடும் சரி பார்த்து பண்ணுங்க. அதுதான் வந்துட்டு நான் இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனோட லேட்டஸ்ட் அப்டேட் வரைக்கும் சொல்ல முடியும் நான் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட் பண்ணி. அடுத்தது நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் பட்ஜெட்டுக்கு வருவோம். தமிழ்நாடு ஸ்டேட் பட்ஜெட்டும் வந்துட்டு பீப்புள்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் வெல்கமிங்கா தான் இருக்கு. பட் இந்த சில ஸ்கீம் சொல்றது பண்ணியிருக்காங்க, சில ஸ்கீம் சொன்னதையும் பண்ணல. இப்போ அது எதனாலனா வந்துட்டு ப்ரீவியஸா விட்டுட்டு போன கவர்மெண்டோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால இப்போ ஆல்ரெடி திருப்பி கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கே இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட 1670 crores ஆனது திருப்பி டெப்ட் ஆனது கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க அதர் சோர்சஸ்ல இருந்து, லைக் சென்ட்ரல் பேங்க்ல இருந்து, வேர்ல்ட் டெவலப்மெண்ட் பேங்க், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இருந்து அண்ட் வேர்ல்ட் பேங்க்ல இருந்து டெப்ட் ஆனது எடுத்திருக்காங்க. இந்த டெப்ட் வந்துட்டு அந்த பேங்க்ஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா வந்துட்டு சென்னைக்கு பக்கத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட 1000 crores வந்துட்டு ஒரு ஏஐ சிட்டியான டெவலப் பண்ண போறாங்க சம் ஏக்கர்ஸ்க்கு. அதுக்கான டெப்ட் எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ரிவரை கிளீன் பண்ண சொல்லிட்டு ஆறுன்னு சொல்லிட்டு ரிவர் சென்னை பக்கத்துல இருக்கு, அதை கிளீன் பண்றதுக்கும் வந்துட்டு டெப்ட் ஆனது எடுத்திருக்காங்க. அப்புறம் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஹெல்த் கேருக்கும் வந்துட்டு இந்த டெப்ட் ஆனது பொருந்தும். இதுக்கு அப்பாற்பட்ட கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட இந்த தங்கம் பிறந்த குழந்தைக்கு 1 கிராம் தங்கம் மாமாவின் சீரியல் மாதிரி ஒரு ஸ்கீம், அதுவும் வந்துட்டு கொஞ்சம் அதிகமான செலவை இன்கர் பண்ணும். பட் பார்த்து இந்த மாதிரி செலவெல்லாம் டெப்ட் எடுத்து பண்ணாம கவர்மெண்டோட ஃபண்ட்ஸ் இது பண்ணா கொஞ்சம் பீப்புள் சந்தோஷப்படுவாங்க. இதையும் டெப்ட் எடுத்துன்னு சொல்லிட்டா அது வந்துட்டு பீப்புள் வந்துட்டு அவங்க தலையில தானே அந்த டெப்ட் ஆனது விழும். ஸோ கொஞ்சம் மேபி கிரிட்டிக்கலா பார்ப்பாங்க. இப்போ நிறைய நல்ல விஷயங்கள், அதாவது எஜுகேஷனுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபண்டு கம்மி பண்ணியிருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இப்போ நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லைக் லேப்டாப்ஸ் வந்துட்டு திருப்பியும் எல்லாருக்கும் கொடுக்கும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இரெஸ்பெக்டிவ் ஆஃப் எந்த இயர் படிக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் லேப்டாப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு சைக்கிள் அண்ட் ஹெல்மெட் அந்த வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவ் ஒன்று எடுத்து வந்திருக்காங்க. இதே மாதிரி இன்னோவேஷனுக்கும் ரிசர்ச்சுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் சரி நிறைய டெப்ட் வாங்கியிருக்காங்க. மெயினாக டெப்ட் அதிகமானது இந்த இன்னோவேஷன் ரிசர்ச் டெவலப்மெண்ட் தான் வந்துட்டு அதிகமான டெப்ட் வந்து வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. பட் பார்ப்போம் இது இம்ப்ளிமெண்ட்டை இதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி கவர்மெண்ட்டுக்கு தரப்போகுது. அடுத்த வருஷம் வந்துட்டு டெப்ட் இல்லாம இந்த ரிட்டர்ன்ஸை வச்சு மேனேஜ் பண்ண முடியுதா, அவங்களோட ஸ்கீம்ஸையும் கொடுத்து இது பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு அதாவது வரப்போற டைம்ல ஃபியூச்சர்லாம் பார்க்க முடியும் நம்ம. அதுதான் என்னோட பட்ஜெட்கான விஷயங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினான்ஷியல் திங்ஸ், அந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டட் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க. அதுதான் நான் இந்த வீடியோ சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்யூ, பாய். நாளை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.